வணக்கம். நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூமியில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லைங்களா? இது நீங்கள் நிஜம் நம்புறீங்களா? இந்த பூமியில் நம்ம வாழ்ந்துட்டுருக்க ஒரு அதிகபட்சமாக வச்சுக்கோங்களேன், சரி 100 வருஷம்னு வச்சுக்கலாம், 120 வருஷம் ஆயுள் காலனாலும் 65 வருஷம் வாழ்கிறோம். அதெல்லாம் விட்டுட்டு பொதுவாக ஒரு 100 வருஷம் வாழ்கிறோம்னு வச்சுக்கோங்க. இது உண்மைன்னு நினைக்கிறீங்களா? இது ஒரு கனவு. இந்த மாயை ஏற்படுத்தின ஒரு இதில் தான் கனவு. இதை நம்ம உண்மை நம்பிட்டோம். எப்போ இது உண்மை இல்லைன்னு தெரியுமா? மரணத்துக்கு அப்புறம். எப்போ இது உள்ள மாயைக்குள்ளே வர்றோங்கிற பிரகையோடு உள்ளே இந்த குழந்தை பூமிக்கு வந்த உடனே எப்போ பேசி அந்த மனம் செயல்படுதோ அந்த நிமிஷம் நம்ம மறந்துடுவோம். கனவு ஆரம்பிச்சிடுது, மாயை ஆரம்பிச்சிடுது. கனவு கனவு நமக்கு இப்போ புரியுது. ஆனால் அந்த குழந்தை பிறந்து அந்த மனம் செயல்பட ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு இந்த உலகம் ஒரு மாயை அப்படிங்கிறது மறந்து போகுது. மனம் எப்போ காலியாகுது? இறப்பின் போது. அதனால உங்களுக்கு என்ன ஆகுது? இந்த உலகம் ஒரு மாயை தோற்றம் தெரியும். இது எதை வச்சு உறுதியாக சொல்ல முடியுதுன்னா, அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு அவை சொல்லும்போது என்னத்துக்கு இதை சொல்லியிருப்பாங்க? இதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் தானே அப்படின்னா, மனிதனால் மட்டும்தான் அந்த உணர்ச்சியாக இதை உணர முடியுது. பிரகையாக இருக்கிறது வேற, இருப்பாக இருக்கிறது வேற, கான்சியஸாக இருக்கிறது வேற. ஆனால் உணர்வு, நான் உங்களை தொடுறேன் அப்படின்னா ஒரு உணர்வு, நான் உங்களை பார்க்குறேன்னா எனக்குள்ள ஒரு கண் அசைவிலே நம்மளால் உணர்ந்துக்க முடியுது. ஒரு குரல் உங்களை எப்படி வேணால் மாற்றிடுது இல்லையா? இதெல்லாம் தேவர்களுக்கு இல்லவே இல்லை. அதனால தான் மனித பிறவியை பார்த்து அவங்களே பொறாமப்படுறாங்க. நிஜமாங்க, அவங்க ஏங்குறாங்க. ஒரு காதலுக்கும் ஒரு காமத்துக்கும் ஒரு பாசத்துக்கும் அவங்க ஏங்குறாங்க. அதனால தான் மனித பிறவி எடுக்கிறாங்க. அவங்க ஆன்மாவாக நமக்குள்ள ஒரு 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 சொருகியாவது வாழ்ந்துருவோம் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அந்த இச்சை சில பேருக்கெல்லாம் வருது பார்த்திங்களா? சம்மந்தம் இல்லாமல் இச்சை வருது, சம்மந்தம் இல்லாமல் கண்டுபிடிப்பு, சம்மந்தம் இல்லாமல் கோபம். இதெல்லாம் அந்த சூட்சமமாக இருக்கவங்களோட விருப்பு வெறுப்பு ஆசைகள் கனவுகள் தான் அவங்களுக்குள்ளே நிறைவேற்றிக்கிறாங்க. இதுதான் உண்மை. நீங்கள் நம்பினாலும் நம்பாமல் விட்டாலும். திடீர்னு காஃபி குடிக்கணும்னு ஒரு ஆசை வரும். அது எங்கேருந்து வந்துச்சு? இந்த பூ பார்த்தோன்னே ஒரு மலர்ந்து வரும் பாருங்கள், ஒரு ஆனந்தம். இது எங்கேருந்து வந்தது? இது யார் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தா? சில குழந்தை ரொம்ப அறிவாக ஞானமாக பயங்கரமாக பேசுது, உங்களுக்கு பதிலே சொல்ல முடியாத அளவுக்கு. இது யார் சொல்லி கொடுத்தா? ஸோ இப்படி தான் ஒரு உடலில் பல ஆன்மாக்கள் உள்ளன. அப்போது நான் வாழவே இல்லையா? நான் என்ன சொல்லேன்னா, இது ஒரு கனவு, இதில் நீங்கள் வாழவே இல்லையான்னு கேட்டால் என்ன அர்த்தம்? அப்போ நான் இந்த சொத்து வச்சுருக்கேன், இந்த என் ஒய்ஃப் வச்சுருக்கேன், என் ஹஸ்பண்ட் வச்சுருக்கேன், என் பிள்ளை வச்சுருக்கேன், பேரை வச்சுருக்கேன், பேத்தி வச்சுருக்கேன், இதுவும் கனவு தான். எப்போ இந்த கனவு முழிச்சுக்குப்பீங்க அப்படின்னா மரணம். எப்போ இந்த கனவு ஸ்டார்ட் ஆச்சு? பிறப்பு. நீங்கள் எதுவுமே இல்லாமல் ஒரு ஒரு அணுவாக ஒரு புள்ளியாக இத்தினூண்டாக இருந்துட்டு அது வெடித்து சரி இவ்வளோ பெருசாகி இவ்வளோ இதுக்கு கொண்டு வந்துட்டு இப்போ இது என்னோடது, இது நான் தான் அப்படின்னு நீங்கள் ஒரு மாயைக்குள்ளே சிக்கிக்கிட்டதுனால இது ஒரு கனவுங்கிறதே உங்களுக்கு தெரியல. அதனால தான் கடவுள் லேசை புரிய வைக்கிறதுக்காண்டி தான் உங்கள் கனவுக்குள்ளேயே கனவு வச்சாங்க. நீங்களே கனவு கங்குறீங்க, அது கனவுலே ஒரு கனவு. அது எங்கே நடக்குது? சரி, இப்போ இதை உங்களுக்கு கொஞ்சமாக எனக்கு தெரிஞ்சதை புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். இந்த பிக்சரில் நிறைய கிரகங்கள் நிறைய இது இருக்குது. நான் எல்லா கிரகங்களும் வாழ்வேனா அப்படின்னா வாய்ப்பு இருக்குது. 7 உலகங்கள் 7 உலகங்கள் அப்படி தான் இருக்குது. 7 மேலே கீழே இந்த பூமியில் நம்ம இருக்கோன்னு வச்சுக்கோங்க.
இதில் நீங்கள் நான் சொன்ன மாதிரி அண்டம், பேரண்டம், சராசரம், புவனம், இதெல்லாம் பிரபஞ்சம். இது வேறு. இதுக்குள்ளேயே நம்ம பூமிக்குள்ளேயே 108 அண்டம் இருக்கே, சாரி 1008 அண்டம் இருக்கே. இந்த 1008 அண்டத்துக்குள்ளே நான் எந்த அண்டத்தில் வேணால் இருக்கலாம்ல. ஒரு இதில் வந்து நான் வந்து அரசனாக இருக்கலாம், ஒரு இதில் அரசியாக இருக்கலாம், ஒரு இதில் பிச்சைக்காரனாக இருக்கலாம், ஒரு இதில் இப்போ உங்களுக்கு என்னெல்லாம் இச்சை இருக்கோ, விருப்பம் இருக்கோ, ஆசை இருக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன வச்சு சொல்கிறேங்க. இப்போ வந்து எனக்கு 7 பிறவி தெரிஞ்சிச்சுன்னு சொன்னேன். சாரி, அதை பற்றி நான் வீடியோ போடலன்னு நினைக்கிறேன். சாரி, அது மாதிரி மற்றவங்ககிட்ட அதாவது ஷேர் பண்ணுறதை நான் உங்ககிட்ட சொல்கிறதா சொல்லிட்டேன். இன்னும் அதை பற்றி வீடியோ போடல நான். அந்த 7 பிறவியில் நான் இருந்ததாக நினச்ச அந்த காட்சி வந்து அது கனவு இல்லை. நான் இந்த மாதிரி உலகத்தில் வாழ்கிறேன். 7 பிறவியும் வாழ்கிறது தான் கான்சியஸாக எனக்கு இப்போ தெரியுது. இதை கொஞ்சம் புரிஞ்சுக்க உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அது எப்படி நீங்கள் அங்கே என்னவா வாழ்கிறீங்கிறது இப்போ எப்படி தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, ஆமாம், அங்கே ஒரு காலமும் இங்கே ஒரு காலமும் வேறு வேறு காலத்தில் இருக்குது. அந்த ஒரு இதில் நான் குழந்தையாக இருக்கேன், ஒரு இதில் நான் 70 வயசு பாட்டியாக இருக்கலாம், தாத்தாவாக இருக்கேன், இல்லைனா ஒரு அழகான ஒரு மரமாக இருக்கேன், ஒரு நதியாக ஓடுறேன், ஒரு மலைத்தொடராக இருக்கேன், ஒரு புல்வெளியாக இருக்கேன். இப்படி எப்படி வேணாம் எல்லாமாவே இருக்கும்போது ஏன் அது இருக்க சாத்தியம் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் எல்லாமாவாக தான் இருக்கேன். ஆனால் இந்த உடல் எடுத்து இந்த 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 என்ன உடல், சூல உடல், பூத உடல், இந்த உடல் எடுத்திருக்கும்போது எவ்வளோ அழகாக நான் மனோ உடலையும் உணர முடியுது. அதைத்தான் நம்ம என்ன சூழ உடலையும் உணர முடியுது. அதுக்கடுத்து காரண உடலையும் உணர முடியுது. காரண உடல்னால் எப்படிங்க இருக்கும், சூழ உடல்னால் எப்படிங்க இருக்கும், சூட்சும உடல்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு புரிதல் வந்தால் மட்டும்தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். இந்த சூழ உடல் உங்களை பார்த்தோன்னே இதாக தெரியுது. இந்த கண், காது, மூக்கு, வாய், முகம், இப்படி உடல் உறுப்புகள்லாம் இருக்கிறது தான் இது சூழ உடல். சரி, சூட்சும உடல்னால் என்ன அர்த்தம்? அதில் அந்த முன்னாடி ஒரு பிக்சர் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, ஒரு ஆவி மாதிரி நடுவில் ஒருத்தங்க இருந்தாங்க, நிறைய பேர் கனெக்டாக இருக்க மாதிரி போட்டேன் பார்த்தீங்களா, அதுதான் என்ன உடல், சூட்சும உடல். காரண உடல் எப்படி இருக்கும், அது எப்படின்னு தெரியலையே அப்படின்னா அது கான்சியஸ். நான் இங்கே வந்து ஒரு சந்திரனை நினைக்கிறேன், ஒரு சந்திரன் என்னை நினைக்குது. 2 பேரும் நினைக்கும்போது குவாண்டம் என்டாங்கிள் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் படி அந்த நட்சத்திரம் என்ன நினைக்குது, அவ்வளோதான். நான் நினைத்த அடுத்த கணம் அங்கே அந்த ரிஃப்ளெக்ஷன் போயிடும். அது எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும். அதே மாதிரி தான் அந்த சமாதி நிலை பழகும்போது, நம்ம உடல் கடந்து போகும்போது, நம்ம சூழ உடல் எடுத்து அந்த காரண உடலை தாண்டி நம்ம சூழ உடலில் சில காட்சிகள், இந்த 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 என்ன உடல், இந்த இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல, இந்த சரீரம், சூழ உடலில் ஒரு கனவு வருது, சூட்சும உடலில் ஒரு கனவு வருது, காரண உடலில் ஒரு கனவு வருது. 2 வெவ்வேறு தலங்களில் வருது. அதுதான் இந்த மாதிரி உலகமாக இருக்குது. சரிங்களா? கொஞ்சம் புரிய வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நிறைய பேசுவோம்ல, இதை கொஞ்சம் முயற்சி பண்ணி கேளுங்க. அப்போ வந்து என்னென்னா, அங்கே இருக்க மனிதர்களுக்கு வந்து என்னென்னா, இந்த மாதிரி குடும்பம், அப்புறம் ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, சொத்து இதெல்லாம் இருக்கவே இருக்காது. அவங்க கான்சியஸாக மட்டும்தான் இருப்பாங்க. இங்கே அப்படியே எனர்ஜியாக, அவ்வளோதான். அதனால தான் அவங்க இந்த உடல் எடுத்து வராங்க. இந்த மனிதர்கள் பார்த்து பொறாமைப்படுறாங்க. இந்த காதல் பார்த்து, இந்த காமம் பார்த்தெல்லாம் தேவர்களும் அசுரர்களும் பொறாமைப்படுறாங்க. நீங்கள் நிறைய எடுத்துக்காட்டை பார்த்துருப்பீங்க. இந்திரன் ஒரு ரிஷி பத்னியோட உடலில் அவரோட கணவன் மாதிரி வந்து அவங்க கூட இணைஞ்சாங்கன்னு பார்த்துருப்போம். அப்புறம் இது ஒரு சாட்சியாக அவங்களுக்கு வந்து இந்த உடல் மேலே ஒரு இச்சை இருக்குங்கிறது. அதே மாதிரி இந்த கண் பார்வையெல்லாம் சிமிட்ட மாட்டாங்க. அதே மாதிரி அவங்களால வந்து உணவு எடுத்துக்க முடியாது. நீங்கள் பல்சுவே உணவு கொடுத்தோன்னே எவ்வளோ ருசித்து சாப்பிட்றீங்க, இந்த உணவே அவங்க எடுத்துக்க முடியாது. 2வது, நீங்கள் உங்கள் குழந்தைய அணைச்சிக்கிறீங்க, அந்த அணைப்பு மேலும் ஒரு சந்தோஷம் வருதில்ல, அது அவங்களுக்கு கிடைக்காது. காதலும் கிடைக்காது, அந்த உணர்வும் கிடைக்காது, அந்த ஏக்கம் இருக்காது, அப்புறம் ஒரு தேடுதல் இருக்காது. இப்போ நீங்கள் உங்கள் பையன் மேலே ரொம்ப பற்று வச்சுருக்கீங்க, ஒரு பாசம் இருக்குது தானே, ஒரு அன்பு இருக்குது தானே, அது அவங்களுக்கு இருக்காது. இதெல்லாம் மனித உடல் எடுத்தால் மட்டும்தான் சாத்தியம். அதுதான் பெண் அதை விட சாத்தியம். ஏன்னா ஒரு உயிர் படைக்கிறாங்கள்ல, அதனால தான்
இந்த உடலை எடுத்துக்கும்போது அவ்வளோ ஈஸியாக நம்ம நினச்சிக்கிறோம்ல. எவ்வளோ தற்கொலை பண்ணிக்கிறோம், எவ்வளோ பாதுகாக்காமல் குப்பை போடுறோம். இந்த உடலில் வந்து நோய் வந்துச்சுன்னா அசால்ட்டாக கண்ட மாத்திரையை போடுறோம், என்னென்னமோ பண்ணுறோம். அந்த உடல் வந்து எவ்வளோ முக்கியங்கிறது யாருக்கு தெரியுமா? உண்மைக்கே தேவர்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அதோட அருமை புரிஞ்சவங்களுக்கு தானே தெரியும். நாம் தேவர்களாக இருந்து இந்த மனித உடல் எடுத்து வந்துட்டு அதை மறந்து போயிட்டோம். அதான் உண்மை. நான் உண்மைக்கே இந்த மாதிரி ஒரு உலகத்தில் நான் தேவதையாக இருக்கேன். அதில் நான் பறக்க முடியும். என்னால் எல்லா செயலும் செய்ய முடியும். நான் கண்ணிமைக்க நேரத்தில் எல்லாமே உருவாக்க முடியும். ஆனால் இங்கே உட்காந்துட்டு இப்படி பேசிகிட்டு இருக்கேன் நான். அதே மாதிரி உங்களுக்குள்ளே இப்போ நீங்கள் கேட்குறீங்களே, நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு 7 பிறவி வச்சுக்கலாமா? 7 பிறவி எது உங்களுக்கு ஆழமாக பிடிக்குது? ஒரு டான்ஸ் பிடிக்குதா, பாட்டு பிடிக்குதா, இந்த மாதிரி நான் வந்து கைவினை பொருட்கள் செய்வேன், அப்புறம் வந்து இது மேலே எனக்கு வந்து பற்றுங்க, எனக்கு வந்து ஒரு தொழில் அதிபர் ஆகணும், இல்லைன்னா ஒரு நல்ல டீச்சர் ஆகணும். இந்த மாதிரி ஒரு 7 இருக்கும் பார்த்தீங்களா? அதுதாங்க நீங்கள் எங்கெங்கோ வாழ்ந்துட்டுருக்கீங்க. அந்த அறிவு உங்களுக்குள்ள இருக்குது. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு மல்டி லாங்குவேஜ் தெரிஞ்ச டீச்சராக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆசை இருக்குது, அந்த மாதிரி அது பிறவியில் இருக்கீங்க. அந்த பிறவியில் எல்லா லாங்குவேஜும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு அந்த எல்லா லாங்குவேஜ் மேலே ஒரு சாதாரணமாக இருக்கும். அது மேலே ஒரு பயமோ ஏதோ வராது. பேசிடுவேங்க. அது அவ்வளோதாங்க, ஈஸிங்க. இந்த ஒரு உலகத்தில் பயங்கரமாக வண்டி ஓட்டிகிட்ருக்கீங்க. பயங்கரமாக உங்களுக்கெல்லாம் சும்மா அது சரி வந்து கார் ரேஸில் கூட இருக்கீங்கன்னு மாதிரி வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து கார் எடுத்து பழகவே இல்லை, தொடவே இல்லை. ஆனால் கார் எடுக்க உங்களுக்கு பயமே வராது. அசால்ட்டாக செய்வீங்க. அது மாதிரி தான் வித்தைகள் எல்லாமே. ஒரு பாட்டு பாடுறதா இருக்கட்டும், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து ஹேண்டில் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அதுக்குள்ளேருந்து ஒரு தெய்வீக இசை வரதாக இருக்கட்டும், எல்லாமே எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கீங்க. அந்த எக்ஸாம்பிள் நம்ம இளையராஜா சாங்கெல்லாம் சொல்கிறோம்ல, இந்த ஹரிஹரன் அவங்களோட சாங்கு, அப்புறமா அந்த ஸ்வர்ணலதா மேடம் அவங்க சாங்கு, அவங்க இதெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் அவங்க எங்கேருந்து இந்த குரல் வருது அது. அப்புறம் அந்த பாட்டை எழுதுகிறாங்க பார்த்தீங்களா அவங்க, அதை டைரக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்க. அதுவும் இந்த துருக்கி சீரியல்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்கிறாங்க அவங்க. அந்த நடிகர்கள் தான் அந்த டைரக்ட் பண்ணுறாங்க தான். நான் பொதுவாக நினப்பேன், இது வந்து கொஞ்சம் ஒரு 10-15 வருஷம் முன்னாடியெல்லாம் இந்த சில சீரியல்லாம் இருக்கும். இப்போ பார்க்குற சீரியலும் இருக்குது. அதாவது என்னென்னா, அந்த பார்க்குறோம்ல, அதில் வந்து ஆன்மா எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ஆன்மா எப்படி பேசுது, ஆன்மா எப்படி கனெக்ட் ஆகுது, அந்த பார்வை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, அவங்களோட சின்ன செயல் எப்படி ஆகுது அப்படின்லாம் இறைவன் உணர்த்திருக்க சில செயல்கள் இதெல்லாம் பிக்சர்ஸ்லாம் காமிக்கும் போதெல்லாம் எனக்கு தோணும், எப்படி இந்த டைரக்டருக்குள்ளே இந்த செயல் வருது. நான் அந்த நடிகர்கள் வந்து ஒரு 50% வச்சுக்கோங்க, அந்த டைரக்டரோட தான் 1000 மடங்கு இருக்குது. எப்படி இதை எடுக்கிறாங்க, அதை பார்க்கும்போது நமக்கு உணர்வை எப்படி கடத்துகிறாங்க அப்படின்னு நான் ரொம்ப நாள் யோசிச்சிருக்கேன். அதே மாதிரி எனக்கு ரொம்ப தீவிரமான அதை நீங்களே சிரிப்பீங்க, எப்படி குழம்பும் ஒரு சாதத்தையும் கண்டுபிடிச்சாங்க. அது எப்படி அந்த குழம்பு வந்து எல்லோ கலரில் இருக்குது, அது ஏன் மஞ்சள் கலரில், ஏன் சிவப்பு கலரில் பச்சை கலரில் இருக்கக்கூடாது, அது மிளகாத்தூள் போட்டால் சிவப்பாக இருக்கும், இப்போ கீரையை அரைச்சி விட்டால் பச்சையாக இருக்கும், அது வேறு விஷயம். அந்த குழம்பு அப்படின்னோடனே எல்லோ கலரில் எப்படி வந்துச்சு, சாதம்னோடனே எப்படி ஒயிட்டாக வச்சாங்க, இப்படின்லாம் நான் ரொம்ப நாள் யோசிச்சிருக்கேன். அப்புறம் வந்து என்னென்னா, ஐயோ நான் எதாவது பேசிகிட்டு இருந்தேன், எங்கேயோ போயிட்டேனே. சரி, ஓகே. அதுக்கடுத்து இந்த பஞ்சு மிட்டாய் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்க்கும்போது வானத்தில் மேகம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுலெல்லாம் ஃப்ளைட்டில் போய் அள்ளிட்டு வருவாங்க போல் அப்படின்லாம் நான் சின்ன வயசில் கற்பனை பண்ணியிருக்கேன், நினச்சிருக்கேன், வெளியே சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு அறிவு மலராத ஒரு குழந்தையா நான் எங்கேயோ இருக்கலாம். அது வந்து எனக்கு பிரதிபலிக்கலாம். சரிங்களா? ஞானமாக சில இடத்துல நான் இருந்திருக்கலாம். இப்போ இந்த சித்தர்கள் வீடுத்துக்கெலாம் போகும்போதெல்லாம் என்னை எப்படி வாரி அணைச்சிக்குவாங்க, என்னை வந்து கொஞ்சுவாங்க, என்னை வந்து செல்ல பிள்ளை மாதிரி பார்ப்பாங்க. அப்படின்னா நான் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கேன். இன்னொரு விஷயம் சொல்லணும், நான் எப்படி இதை வந்து உணர்ந்தேன் அப்படின்னா, நான் ஒரு கோல்டு பாப்பாவாக இருக்கேன். அப்படி தாங்க தெரிஞ்சிச்சு, ஒரு கோல்டு பாப்பாவாக இருக்கேன். அது வந்து எங்கே தெரியுமா, இங்கேருந்து நீங்கள் ஃப்ளைட்லேருந்து பார்க்கும்போது நான் எப்படி ஒரு கோல்டு தங்க பாப்பாவாக தெரிகிறேன். அதுக்குள்ளே டபால் மூடி ஒரு பெரிய ஒரு சின்ன பெட்டி, அதுக்குள்ளே இன்னொரு பெட்டி, அதுக்குள்ளே இன்னொரு பெட்டிமா அப்படியே மூடி மேலே வரைக்கும் வந்துருச்சு. அப்போ எவ்வளோ கான்சியஸாக இல்லை, எனக்கு இது என்ன உணர்த்துச்சு அப்படிங்கிறது எனக்கு அப்போ புரியல. சரி, அப்போ நான் என்னவா இருக்கேன், ஏன் அப்படி ஆச்சு அப்படின்னு, அதுக்குள்ளே ஏன் என்னை மூடினாங்க, அந்த காட்சி எதுக்கு வந்துச்சு அப்படின்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. ஆனால் இன்னும் வருங்காலத்தில் புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதை வந்து நான் நினப்பேன். ஆனால் சூழல் உடல் எடுத்து
உண்மைதான். நான் அந்த 3 அந்த அத்தனை லேயரில் நான் அத்தனை இதில் இருக்கேன். இப்போ தேவர்களாகவே நான் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். சிவன் கூட இருக்கேன், பெருமாள் கூட இருக்கேன், பிரம்மா கூட இருக்கேன். ஆனால் நான் ஏதோ அனுபவத்தை எடுத்து வரதுனால இங்கே வந்திருக்கேன். ஆனால் இப்போ நான் சிவனோடு இருக்கிறதையும் தெரியுது, உடல் எடுத்து வந்திருக்கிறதும் தெரியுது, நடுவில் என்ன ஆனேன்னு தெரியுது, இந்த அவதார் மாதிரி. ஸோ ஆக மொத்தம் சேர்ந்து இதெல்லாம் எப்படி உணர்ந்துக்க முடியுது அப்படின்னா, இந்த அறிவு, சிற்றறிவு, பேரறிவு, அப்புறம் இந்த காரண உடல், ஸ்தூல உடல், சூக்கும உடல், இந்த உடல், அதுக்கப்புறம் என்ன கர்மா, சஞ்சித கர்மா, பிராப்த கர்மா, ஆகாமி கர்மா, அப்புறம் இந்த ஈஸ்வர தத்துவம். அதான் ஈஸ்வர தத்துவம் எப்போ போவோம் அப்படின்னா, என் ஃபைல் எங்கே போயிருக்கோம் அப்படின்னா, எல்லா கர்மாவும் டேலி பண்ணோன்னே ஈஸ்வர தத்துவத்துக்கு போயிருக்கோம், அந்த சிவன்கிட்ட போயிருக்கோம். அப்போ ஓகே டன் அப்படின்னு சொன்னோன்னே, ஓகே நீங்கள் போகலாம் மேலே அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி. நான் ஒரு தேவதையாக இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தேவதையத்துக்கு போயிருப்பேன். அப்புறமா ஒரு ஒரு கிராமத்தில், குக்கிராமத்தில் அங்கே லைட்டு வெளிச்சம் எதுவுமே இல்லாமல் இருக்கலாம். நான் அங்கே ஒரு 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 என்ன சொல்லுது, வயசான ஒரு ஒரு குடியில் உட்காந்து ஒரு தியானம் பண்ணிட்டு செவனேன்னு உட்காந்துட்ருக்கலாம். இந்த மாதிரி இருக்கலாம். இதில் ஒரு ஆஃபீஸராக இருக்கலாம், ஒரு மிலிட்ரி மேனாக இருக்கலாம். நான் எனக்கு 7 பிறவியும் பார்த்துட்டேன். அதனால் நான் இப்போ என்ன 7வது சொல்லுங்கன்னு கேட்டால் எனக்கு எதுவுமே வேண்டாம். நான் டிசைட் பண்ணிட்டேன். எனக்கு போதும், நான் அடுத்த மனித பிறவியை எடுத்து வர வேண்டாங்கிறதுல நான் ரொம்ப தீவிரமாக இருக்கேன். 2வது என்னென்னா, ஒருவேளை அந்த காரைக்கால் அம்மையார் மாதிரி சிவன் கீழே உட்காந்து அந்த பாட்டு பாடுறதுக்கு விருப்பம் இருக்குது எனக்கு, அப்படி ஒரு பிறவி கொடுத்துட்டிங்கன்னா அப்படின்னா, பிறவி எப்படி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நான் அப்படி நினைக்கல. அது காரைக்கால் அம்மையாரோட இஷ்டம், ஆசை. எனக்கு அப்படி கிடையாது. அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதை செஞ்சாங்க. நான் சிவனுக்கு கீழே உட்காந்து அந்த பாட்டை ரசிக்கணும்னு கூட நினைக்கல. நான் அதை நிறைய பார்த்துட்டேன் போல் இருக்குது. அதனால் எனக்கு இப்போது அது விருப்பம் இல்லை. எனக்கு என்ன இப்போ ரைட் நவ் என்ன தோணுன்னா, நான் அங்கே அங்கே தான் நான் நிறைய இடத்துல இருக்கேனே. அதனால் என்னென்னா, என்னால் இதுதான் எனக்கு வேணும்னு சொல்ல முடியல. ஸோ ஒன்று தான், நான் ஒன்றா தான் இருக்கேன். அப்புறம் எப்படி நான் இது வேணும் அது வேணும்னு சொல்ல முடியும்? இப்போ உங்கள் உடல் மொத்தம் நீங்கள் அதான் பிரம்மன்னு வச்சுக்கோங்க. எனக்கு உங்களுக்கு என்ன ஆசை அப்படின்னு கேட்டால், எனக்கு கண்ணு பிடிக்கும், கால் பிடிக்கும் நான் சொல்ல முடியும். அதே மாதிரி நான் எல்லாமே நான் தான். அப்போ எனக்கு இது பிடிக்கும் எது பிடிக்கும்னு எப்படி சொல்கிறது? எல்லாமாவும் நான் இருக்கேன். அதனால் இப்போ எனக்கு சொல்ல முடியல. வாவ்! எனக்கே ஆச்சரியமாக இருக்குங்க இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணும்போது. அப்போ என்னென்னா, இந்த புரிதல் வரும்போது ஒரு ஆனந்தம், ஒரு பேருண்மை தெரியுது. ஆனால் நான் உண்மை என்றால் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கேட்குறோன்னு வச்சுக்கோங்க. இப்போது தீபம் வெளிச்சம் என்றால் என்ன அப்படின்னா, நிறைய வெளிச்சங்கள் சொல்லுவோம்ல. அதுமாதிரி உண்மை என்றால் என்ன அப்படின்னா, உண்மைனா என்னென்னா ஒன்றுமே கிடையாது. உண்மைனா எதுவுமே கிடையாது. அதுதான் உண்மை. உண்மையை நீங்கள் எதுவுமே சொல்ல முடியாது. இப்படி தான் சொல்ல முடியும். நீங்கள் மாம்பழம் இப்படி இருக்கும், இதாக இருக்குது, பல வகைகள் இருக்குது, சுவை எப்படி இருக்கும், சாப்பிட்டு பார்த்தாச்சு. உண்மை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். உண்மை எப்படி இருக்கும்? அந்த என்ன நிறத்தில் இருக்கும், என்ன வடிவத்தில் இருக்கும்? அது உண்மைன்னா என்ன சொல்கிறோன்னா, அது ஒரு கான்சியஸ். அதை நீங்கள் எப்படி சொல்வீங்க? அதை எப்படி பார்ப்பீங்க? எனக்கு இருக்க உண்மை உங்களுக்கு பொய்யா தெரியும், உங்களுக்கு இருக்க உண்மை எனக்கு பொய்யா இருக்கும். அது எப்படி இருக்கும்? அது உண்மைன்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஆனால் உண்மையாக இருங்கன்னு கோடான கோடி தரம் சொல்கிறோம். இங்கே என்ன உண்மை? எல்லாமே மாயையாமா. அப்புறம் என்னது உண்மை? அப்போ இந்த சில வார்த்தைகளை சிக்கியிருக்கோம்ல, அதெல்லாம் விட்டுறணும். சில உருவத்தில் சிக்கியிருக்கோம்ல, அதெல்லாம் விட்டுறணும். 2வது என்னென்னு கேட்டிங்கன்னா, இதுதான் நான் வச்சுருக்கோம்ல, நான் இப்படி தான்ப்பா, நான் அப்படி, அதை விட்டுறணும். எல்லாத்தையும் உடச்சி போகும்போது கடைசியில் ஒன்றுமே இல்லைன்னு ஆயிரும். இந்த மேலேருந்து ஒரு ஒளி வருது பார்த்தீங்களா, இந்த ஒரே ஒரு ஒளி இந்த பிக்சரில் அப்படித்தான், ஒன்றே ஒன்று, அதுதான் எல்லாமா இருக்குது. சரி, அப்போ நான் சந்திரனில் இல்லையா? நான் தான் இந்த மொத்த பிரபஞ்சமே நம்மன்னு சொல்லும்போது எல்லா கான்சியஸும் நம்ம தான். இதில் நான் சந்திரனில் இருந்தானே, சூரியனில் இருந்தானே, அப்புறம் ஜூபிட்டரில் இருந்தானே, இன்னும் கண்டே பிடிக்காத ஒரு நட்சத்திரத்தில் இருந்தானே, எல்லாமே நான் தானே. ஆனால் எப்படிங்க நீங்கள் சொல்கிறீங்க? அப்படி தாங்க எனக்கு வருது, அப்படி தாங்க இருக்குது, உண்மையே அதான். ஆனால் உங்களுக்கு ப்ரூவ் பண்ண முடியல, அவ்வளோதான். ஆனால் உணர முடியுது. அது என்ன சொல்கிறது, அந்த ஆன்மா டைம் அப்படின்னு அப்படி காமிக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த இன்பம் அனைவரும் பெறுக அப்படின்னு நான் சொல்கிறேன். இதை விட்டுட்டு கொஞ்சம் ஓடுறாங்கல்ல, எல்லோரும் உழைக்கணும், பொருள் சேர்க்கணும், அப்புறம் உறவுகளை மேம்படுத்தணும். சரிங்க, என்ன தான் அப்படி செஞ்சிட்டோம் அப்படின்னு பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. ஆடா கடவுளை, இப்படி போய் மாட்டிக்கிட்டாங்க மனுஷங்க அப்படின்னு தோணுது. சரி, நாங்கள் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, எல்லாம் கடந்து வந்துட்டீங்கன்னு பேசுகிறீங்க, நாங்கள் அனுபவிங்க, சந்தோஷமாக வாழுங்க. உங்களுக்கு பல திருமணங்கள், பல குழந்தைகள், பல சொத்துக்கள்,
பல ஆசைகள் அனைத்தும் நிறைவேற்றிட்டு வாங்கன்னு தான் சொல்கிறேன் நானும். நான் இதை வந்து எல்லாத்தையும் உடச்சிட்டு டொங்கின்னு வந்துடுங்க அப்படி சொல்லவே இல்லை. நீங்களும் ஒரு நாள் இந்த நிலைக்கு வந்தே ஆக வேண்டும். இது கட்டாயம்.